நான் திருபுவனம் நெசவாளர் பகுதி, இந்த நெசவாளர் பகுதியில் அதிக நெசவாளர்கள் வாழ்கிறார்கள். இந்த பகுதியிலிருந்து கைவண்ணமாக எங்களுடைய ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தில் ஒன்றாக இருக்கும்போது அவருடைய உருவம் பதித்த கோல்டு ஜரிகையினால் உருவம் பதித்த 3 அடி அகலம் 5 அடி உயரம் உள்ள தயாரிப்பு பண்ணி போட்டாவை அவரிடம் கொடுத்தேன். அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது, இது எப்படி கையால் நெசிங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, கையால் நெசேன், இது உங்களுக்காக தான் அன்பளிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தேன். அவர் உடனே கோயம்புத்தூருக்கு நம்முடைய பாரத பிரதமரும் நம்முடைய அமித்ஷாவும் வராங்க, அவங்களுக்கு இதே மாதிரி 2 படத்தை தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நான் செஞ்சு கொடுப்பேங்க அப்படின்னா, நீங்கள் செஞ்சு போட்டாவா ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நேராக கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் கோயம்புத்தூரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே தயார் பண்ணி வெங்கடேஸ்வராவில் தான் ஃப்ரேம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வண்டியிலே நேரடியாக கோயம்புத்தூர் போய் அவர்கிட்ட கொடுத்தோம். நேராக உள்ளே வாங்கன்னு அழைச்சிட்டு போனார். உள்ளே போனவுடனே அங்கே பாரத பிரதமர் மோடி வரும்போது இதை செக் பண்ணி தான் அவர்கிட்ட கொடுக்கணும், அதனால் நீங்கள் வாங்கிக்கிங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னவுடனே அவர் வாங்கிக்கிட்டார். என்கிட்ட உள்ள படத்தையும் 2 படத்தையும் வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு சரி நீங்கள் போங்க நான் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட பணம் கேட்கும்போது பல தடவை பணம் கேட்டு பார்த்துட்டேன், கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி நம்ம கட்சியெலாம் இருக்காரு, இதை எப்படி கடுமையாக கேட்குறது அப்படின்னு அவருக்கு அப்புறம் கட்சியை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு வேண்டிய ஜேசிடி பிரபாகரன் மூலமாக அவர் எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் காலத்துலேருந்து பழக்கம். இதை மாதிரிண்ணே ஓபிஎஸ் 2 படம் வாங்கினார், அந்த படத்தோட மதிப்பு 3 லட்சம் ரூபா அன்னைக்கு, அந்த படத்தை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவரும் கவலைப்படாதீங்க நான் வாங்கித்தரேன் அண்ணன்ட்ட சொல்கிறேன்னு சொன்னார். போய் அண்ணன்ட்ட சொல்லி உன் வேலையை நீ பாடியா, நீ ஏன் அதை பற்றி இது கேட்குற, அது அவர் கேட்டுக்கிட்டோம், நீ உன் வேலையை பாடியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நான் ஓரளவு தான் அவர்கிட்ட கேட்க முடியும். அவர் இப்படி செய்கிறார், கட்சிக்காரனுக்கெல்லாம் இப்படி செய்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும் செல்வராஜ், நீயே முடிஞ்ச அளவு நீயே கேட்டு வாங்கிக்க அப்படின்னு அவர் சொன்னார். பிறகு அவர் சார்ந்த மாவட்டம் ஓபிஎஸ் சார்ந்த மாவட்ட எஸ்பிக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், நம்ம தஞ்சை மாவட்ட எஸ்பிக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், நம்ம திருடமல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பிக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். யாருக்கும் கொடுத்தோன்னே ஓபிஎஸ்ன்னு சொன்னோடனே பயந்துடுறாங்க, யாரும் எனக்கு வாங்கி தர வாய்ப்பு இல்லை. சரி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இன்னைக்கு கட்சி மாறிட்டா இருக்கும்போது இன்னுமேலுக்கு அவர் தெய்வம் எனக்கு எதுக்கு, அவருடைய கட்சிக்கு அங்கெல்லாம் உண்மையான 1972 இந்த கட்சிக்கு வேர்வை சிந்தி எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி அது மீண்டும் கொண்டுகிட்டு இருக்கோம், அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் கொழுத்து போனவங்க. இதை மாதிரி எங்களை ஏழை நெசவாளர்களை நசுக்கி பணம் கொடுக்க முடியாமல் ஏமாற்றுற இந்த ஓபிஎஸ் அவருக்காக அவரை கண்டித்து இந்த போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கேன். இந்த பணம் எனக்கு சேரலைன்னா மேலும் மேலும் இந்த போராட்டம் தொடரும், இந்த வால் போஸ்டுடைய இது தொடரும். எடப்பாடியாருடைய ஒத்துழைப்பு நல்கி இன்னும் பல போராட்டங்கள் அறிவிப்பேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.